74வது ஸ்லோகம். முலைமேல் முத்துமாலை. வஹத்யம் பஸ்தம்பேரமதனுஜ கும்ப பிரகிருதிபிஹி சமாராப்தாம் முக்தாமணிபிஹி அமலாம் ஹாரலதிகாம் குசாபோகோ பிம்பாதர ருச்சிபிஹி அந்தஸ்த பலிதாம் பிரதாபவ்யாமிஸ்ராம் புரதமயிதும் கீர்த்திமிவைதே. யானையின் மத்தகத்தில் கற்பூர வண்ண முத்துக்களும், மூங்கில்களில் வெண்மையும் சிவப்புமான முத்துக்களும், அரவின் படத்தில் கருத்த முத்துக்களும், கடலில் வெண்முத்துக்களும், மேகத்தில் உழரும் முத்துக்களும், கரும்பின் நடுவே மஞ்சளான முத்துக்களும் விளையும் என்பது ஆன்றோர் வாக்கு. கஜாசுரன் கொல்லப்பட்ட பொழுது அவன் மத்தகத்தில் இருந்த கற்பூர வண்ண முத்துக்கள் கொண்டு கோர்க்கப்பட்ட முத்துமாலையை தேவி அணிந்திருக்கிறாள். வெண்மையான ஒளி பொருந்திய முத்துக்களில் தேவியின் கோவைப்பழம் போன்ற சிவந்த இதழ்களின் செம்மையான ஒளி பிரதிபலிப்பதால் அதி விசித்திரமான வண்ணங்களுடன் ஒளிர்கிறது. இது முப்புறம் விரித்த ஈசனின் வீரமும் மேன்மையும் புகழும் உன் முலையின் மேல் மலையாக விளங்குகிறது. மலையாக விளங்குவது போலுள்ள இவ்வண்ணம் தேவியில் தியானிப்பவர்கள் புகழ் உலகம் முழுவதும் பரவும் என்பதை அறிக. இதற்கு ஒப்ப அபிராமி அந்தாதி பாடல் 62. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி உரிபோர்த்த செஞ்சேவகன் மெய்யடையான் கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக்கல் செங்கை கரும்பும் மலரும் எப்பொழுதும் என் சிந்தையரே.